இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை. சங்கரநாராயணர் கோயில் வளாகத்துக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி உட்பட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். சென்னையில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. பஞ்சாப், ஹிமாச்சல் மாநில வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்தார் பிரதமர் மோடி. நிவாரணப் பணிகளுக்கு நிதி உதவி அறிவிப்பு. இந்தியா, அமெரிக்கா இடையேயான வர்த்தக தடைகளை நீக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் விளக்கம். வரும் வாரங்களில் பிரதமர் மோடியுடன் பேச உள்ளதாகவும் வலைப்பதிவு. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன். சுதர்ஷன் ரெட்டியை விட 152 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிப்பு. குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்து. ஏழைகள், விளிம்பு நிலை மக்கள் அதிகாரம் பெற தன்னை அர்ப்பணித்தவர் என பிரதமர் மோடி புகழாரம். குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. ஜனநாயக உணர்வை நிலைநிறுத்தி உறுதியாக போராடியதற்காக சுதர்ஷன் ரெட்டிக்கும் பாராட்டு. நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணன் வேண்டுகோள். சி.பி. ராதாகிருஷ்ணனின் வெற்றி ஆளும் கட்சியின் அரசியல் ரீதியான தோல்வி என காங்கிரஸ் விமர்சனம். 40 விழுக்காடு வாக்குகளுடன் எதிர்க்கட்சிகள் வலுவாக உள்ளதாகவும் பதில். வன்முறை களமாக மாறிய நேபாளத்தில் ஆட்சியை கையில் எடுத்தது ராணுவம். மக்களின் பாதுகாப்பையும் சட்டம் ஒழுங்கையும் நிலைநாட்ட உறுதி பூண்டுள்ளதாக விளக்கம். மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நேபாள பிரதமர் கே.பி. சர்மா ஒலி, அதிபர் ராம்சந்திரா பௌடல் அடுத்தடுத்து ராஜினாமா. வன்முறை நீடிப்பதால் முக்கிய தலைவர்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம். இந்தியர்கள் யாரும் நேபாளம் செல்ல வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தல். நேபாளத்தில் சிக்கியுள்ள இந்தியர்களுக்கான உதவி எண்கள் அறிவிப்பு. தேர்தல் முடியும் வரை ஓய்வு என்று சொல்லையே மறந்துவிடுங்கள். மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். வரும் சட்டமன்ற தேர்தல் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தல் என பழனிசாமி பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் எனவும் உறுதி. காஞ்சிபுரத்திலிருந்து தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்கிய உதயநிதி ஸ்டாலின் 234 தொகுதிகளிலும் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்களை சந்தித்து ஆலோசிக்க திட்டம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் சுற்றுப்பயண விவரம் வெளியீடு. வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தொடங்கி டிசம்பர் 20ஆம் தேதி வரை முக்கிய மாவட்டங்களுக்கு பயணம்.
திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியில் விஜய் பரப்புரைக்கு காவல்துறை அனுமதி. சாலை வலம் நடத்தக்கூடாது என காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளதாக தகவல். டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்ததாக அடுத்த குண்டை வீசினார் செங்கோட்டையன். அதிமுகவை ஒருங்கிணைப்பது குறித்து பேசப்பட்டதாகவும் விளக்கம். உள்துறை அமைச்சர், நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்தது. இன்றைய அரசியல் சூழ்நிலை பற்றி கருத்துக்கள் அங்கே பரிமாறப்பட்டன. எல்லோரும் ஒன்றிணை வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இயக்கம் வலிமை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கருத்துக்களை நாங்கள் அவரிடத்தில் எடுத்துச் சொன்னோம். தாமும் அமித்ஷாவை சந்தித்ததாக அதிமுக எம்பி தம்பிதுரை பேட்டி. செங்கோட்டையனை சந்தித்தது குறித்து அமித்ஷா எதுவும் கூறவில்லை என்றும் விளக்கம். அப்போ சொன்னேன், இது மாதிரி எல்லாம் சொன்னார். என்கிட்ட சொல்லலையே அவரு, இது மாதிரி வந்து அலட்சியம் செஞ்சேன்னு ஒரு கருத்து என்கிட்ட சொல்லலையே, நானும் அவரை கேட்கலையே. அது தேவையில்லை. அது அவங்க கட்சியினுடைய, எங்க கட்சியினுடைய கருத்து எங்களோட சொல்லுகிறோம். செங்கோட்டையனின் எண்ணமும் செயலும் ஈடேறட்டும் என ஓ பன்னீர்செல்வம் வாழ்த்து. தம்பிதுரை கருத்துக்கு பதில் சொல்ல முடியாது என்றும் பேட்டி. ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் பாஜக கூட்டணியில் நீடிக்க வேண்டும். நயினார் நாகேந்திரனோடு தினகரனுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது என்றும் அண்ணாமலை பேட்டி. டிடிவி தினகரன் அண்ணனை பொறுத்தவரை நான் தொடர்ந்து சொல்வது இதுதான், ஒரு நல்ல தலைவர். என்டிஏ கூட்டணி 2024 வந்தாங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். அதனால் எங்கேயும் கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் இருக்காது. முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை தவிர யாரை நிறுத்தினாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணைய தயார். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் நிபந்தனை. முதலமைச்சர் வேட்பாளரை, எங்களுக்கு துரோகம் இழைத்த ஒருவரை ஏற்றுக்கொள்வதில் எப்படி முடியும்? நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? யாராவது ஏற்றுக்குவாங்களா? எங்கள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? அதனால் வேட்பாளரை மாற்றிவிட்டால் வேறு யாரை வேண்டுமானாலும் வேட்பாளராக அறிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வோம். உறுதியாக நாங்கள் கூட்டணிக்கு மீண்டும் வருவோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக அரசுதான் காரணம். செங்கோட்டையன் தொடர்பான கேள்விக்கு நயினார் நாகேந்திரன் பதில். காஞ்சிபுரம் அருகே கோயில் தேரை தங்கள் பகுதிக்குள் கொண்டுவர வலியுறுத்தி பட்டியல் சமூக மக்கள் மறியல். காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு, 5 பேர் கைது. மதுரையில் கிரஷர் குவாரிக்கு அனுமதி வழங்க 70,000 ரூபாய் லஞ்சம். வட்டாட்சியர் மற்றும் ஓட்டுநரை கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை. திருவனந்தபுரத்தில் ஓணம் பண்டிகை நிறைவு கலாச்சார ஊர்வலம். பேரணியில் அணிவகுத்த முத்துக்குடை வெண்சாமரம். கர்நாடகாவில் புலியை பிடிக்க வைத்திருந்த கூண்டில் வனத்துறையினரை சிறை வைத்த கிராம மக்கள். புலியை பிடிப்பதில் தாமதிப்பதாக குற்றச்சாட்டு. ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி. 94 ரன்கள் வித்தியாசத்தில் ஹாங்காங்கை வீழ்த்தியது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.